Hello everyone, welcome to the University of Computer Science. Today we are going to see about XML. So நம்ம இன்னைக்கு XML பத்தி ஒரு basic concepts தான் பார்க்க போறோம். XML னா என்ன? It is a programming language. XML is nothing but it is a programming language. Already நம்ம HTML வந்து கேள்விப்பட்டிருப்போம் and then HTML படிச்சிருக்கோம். HTML is hypertext markup language. So ரெண்டுத்துக்கும் என்ன difference அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HTML basically we are using for displaying the data. HTML யூஸ்வலாக நம்ம டேட்டாஸை வெப் பேஜில் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே XML வந்துட்டு நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். there is a lots of difference between the XML and HTML. பேசிக்லி பார்த்தோன்னா அங்கேயும் நம்ம டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் நம்ம டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். there is a major difference, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான XMLனா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Okay, so XML stands for Extensible Markup Language. So XML அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க மார்க்அப் லாங்குவேஜோட ஒரு எக்ஸ்டென்சிபிள் வேர்ஷன் தான் இந்த XML அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ XML இஸ் அ மார்க்அப் ஸோ HTML மாதிரியே XML வந்துட்டு ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ XML was designed to carry the data. ஸோ டேட்டாவை கேரி பண்ணுறதுக்கு, டேட்டாஸை சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் XML. அதே மாதிரி HTML வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ XML வந்துட்டு நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலை, நம்ம டேட்டாவை கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் difference between the HTML and XML. So HTML we are using it for displaying the data. XML we are using it for carrying the data. ஒரு டேட்டாவை எடுத்துட்டு போகிறதுக்கு, சென்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஒரு பேக் ஹெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த XML வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ XML இஸ் நாட் ப்ரீ டிஃபைன்ட். ஸோ நம்ம HTML நிறைய டேக்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஹெட்டு, பாடி, அந்த மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த எல்லா டேக்ஸுமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக இந்த டேக் நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம், ஹெட்டிங் 1 யூஸ் பண்ணால் இது கிடைக்கும், ஹெட்டிங் 2 யூஸ் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேகோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக நமக்கு டேக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் XML அப்படி கிடையாது. ஸோ வி கேன் கிரியேட் அவர் யூசர் டிஃபைன் டேக்ஸ். ஒவ்வொரு என்ன டேட்டாஸை உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்மளா டேக் நேம்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் டிஃபைன் அவர் ஓன் டேக் இன் த XML ப்ரோக்ராம். ஸோ XML நம்மளோட டேக்ஸை நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ XML இஸ் டிசைன்டு டு பி செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டேகும் எப்படி இருக்கணும்னா அந்த டேகுக்குள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ டேகுக்குள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டேக் நேம் சொல்லணும். ஓகே, ஸோ டேகுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத டேகோட நேம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் டேக் நேம். ஸோ நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். வி கேன் டிஃபைன் அவர் ஓன் டேக்ஸ் இல்லையா? ஸோ அதனால we can define our own tags. ஸோ என்ன டேட்டாஸ் அந்த எலிமெண்ட்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டாக, இப்போ அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம்னா அட்ரஸில் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பரில் கொடுத்துக்கலாம். ஸோ செல்ஃப் டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும். ஸோ உள்ளே என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத அந்த டேகை பார்த்தோன்னே நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் அபவுட் தி செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ். ஓகே, and the next thing it is XML cannot perform computing operation by itself. நம்ம ஆல்ரெடி நம்ம C++ல ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் தென் டேட்டாவை கேரி பண்ண முடியும். ஸோ திஸ் டூ மேஜர் ஒர்க் வி ஆர் கோயிங் டு டூ வித் திஸ் XML. ஓகேவா? ஸோ அதை தாண்டி நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ்லாம் நம்மளால இங்கே பண்ண முடியாது. ஓகேவா? And the next thing it is XML support information exchange between the computers. ஸோ எக்ஸ்எம்எல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேட்டாஸை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கோ, இல்லை ஒரு வெப்சைட்டோட டேட்டா பேஸாவோ, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு டேட்டாஸ் சென்ட் பண்ணோம்னாலும் ஸோ வி கேன் யூஸ் திஸ் XML. இந்த XMLஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கோ அந்த மாதிரி நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட்
This was the sample basic thing about XML. And then XML was designed to both human readable and machine readable. So not only humans மட்டும் தான் ரீட் பண்ண முடியும், நம்ம மட்டும் டேட்டாஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி அனுப்ப முடியும், மெஷினால அதை ரீட் பண்ண முடியாது அப்படி கிடையாது. ஸோ போத் வி கேன் ரீட். ஸோ ஹியூமனாலையும் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி உள்ள என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் நம்மளோட மெஷின்ஸை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஸோ அந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி ஸோ அதுக்குள்ளார என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி ஹியூமன் ரீடபிளாகவும் மெஷின் ரீடபிளாகவும் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் பேக் எண்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ஸுக்கெல்லாம் பேக் எண்டாக நம்ம எக்ஸ்எம்எல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். XML is often used for distributing data over the internet. So XML யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்துட்டு இன்டர்நெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு XML வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் XML இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரேப்ட் இன் டேக்ஸ். ஸோ XMLக்குள்ளார நம்ம எந்த ப்ராசஸும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு டேகுக்குள்ளார ரேப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம். தட் இஸ் த திங். ஓகே, and the next thing it is XML was designed to carry data. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ XML வந்துட்டு எதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், டேட்டாவை எடுத்துட்டு போகிறதுக்காக, கேரி பண்ணுறதுக்காக. வித் ஃபோக்கஸ் ஆன் வாட் டேட்டா இஸ், என்ன டேட்டாஸ் வந்துட்டு உள்ளார வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு டேக்ஸையும் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி we are sending the information to one system to another system or one site to another site. Likely wise we can send the data. Okay. The next thing it is HTML was designed to display data. Already நான் சொல்லிட்டேன். ஸோ டேட்டா எப்படி இருக்கு, என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், அந்த டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்றோம், எப்படி ஸ்டோர் பண்றோம், போல்டா ஸ்டோர் பண்றோமா, டைட்டிலா ஸ்டோர் பண்றோமா, இல்ல பேராகிராஃபா ஸ்டோர் பண்றோமா, ஸோ இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்றது தான் HTML. ஓகேவா, ஸோ HTML வந்து டேட்டாஸை கேரி பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணாது. HTML is focusing on how the data is look on the site. So நம்மளோட சைட்ல நம்மளோட டேட்டாஸை எப்படி நம்ம வியூ பண்றோம் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் HTML. So there is a lots of difference between this both languages. Okay, and then the author must define both tags. So ரெண்டுமே author என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரெண்டு we can define the both tags. ஸோ என்ன tags வேணா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சருக்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு, இப்படிதான் ஒரு HTML டாக்குமெண்ட் இனிஷியேட் ஆகணும்னு. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி, அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி we can construct a tags. ஸோ அந்த டேக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் த திங் we used to call it as document structure. Okay, so we shall see the example of document structure in upcoming classes. Okay, so now just XML na என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி ஸோ எல்லா மார்க்அப் லாங்குவேஜஸ்க்குமே ஒரு ஃபோர் ஃபாதர் லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா SGML. ஓகேவா, ஸோ SGML அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மார்க்அப் லாங்குவேஜ் தான் எல்லா லாங்குவேஜ்க்கும் முன்னாடி இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஓகே, இன் 1969 இந்த லாங்குவேஜ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி, டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஸோ we are using this SGML. Okay, so introduction, the notation of a generalized document format. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை இனிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த SGML யூஸ் பண்ணாங்க. ஸோ SGMLும் XML மாதிரி தான். ஸோ டேட்டாஸை கேரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ் ஏர்லியர் டேஸில். ஸோ அதில் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு XML ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ SGML ஸ்பெசிஃபிகேஷன் கேன் கம்யூனிகேட் இன் பிட்வீன் த சிஸ்டம்ஸ். ஸோ சிஸ்டம்ஸோட மட்டும்தான் SGML ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். So it provide DTD specifications to improve the standard of the document. So DTD அப்படிங்கிறது document type definitions அப்படின்னு சொல்லுவோம். So XML நம்ம யூஸ் பண்றோம், SGML நம்ம இந்த DTD specifications யூஸ் பண்ணோம். So இந்த DTD specifications தாண்டி ஸ்கீமா, டிரான்ஸ்லேஷன் சொல்லி XML நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் SGML கிடையாது. ஸோ SGML only we have used the DTD specifications மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். just comes to know. So XML யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ அதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கறத just தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். So this is what about the SGML. Okay, so this is a forefather of all markup language. எல்லா markup languageக்கும் forefather இந்த language தான். ஓகேவா,
So what are all the things we have seen today? What is XML னு பார்த்திருக்கோம், SGML பார்த்திருக்கோம். So that's all about